வணக்கம் மக்களே, இதுதான் என்னோட வாழ்க்கை vlog எபிசோட் நம்பர் 19. ரைட்டு, இன்னைக்கு கதைக்கு வருவோம். காலேஜ் லீவ் என்ற காரணத்தினால் காலைல 11 மணிக்கு தான் எழுந்ததும் வண்டியை பார்த்தேன். ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. ஸோ அவனுக்கு ஒரு ஹேர் கேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அப்புறம் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற சீக்ரெட் ஜூஸ். இந்த ஜூஸ் எடுத்து ஸ்கேல்ப்ல நல்லா மசாஜ் பண்ணிட்டு 2 hours கழிச்சு ஹெட் பாத் பண்ணிட்டேன். இந்த ஜூஸோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வெஜ் தான் சாப்பிடணுமா, ஸோ புரதசத்துக்கு பன்னீர் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. வெயில் ரொம்ப மோசமா இருக்கு. இதே டயலாக எங்க அம்மா கிட்ட சொன்னேன். ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு அருமையா ஒரு லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. நானும் ஜாலியா குடிச்சிட்டேன். எங்க அம்மா ஜூஸ் குடிச்ச கையோட படிக்க உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலேயும் படிக்க உட்காரலாம் எனக்கு தான் டேமேஜ் அதிகமாயிடும். ஸோ நல்ல பையனா படிக்க உட்காந்துட்டேன். நாளைக்கு எக்ஸாம் இருக்கும் ஒரே காரணத்தினால். அப்படியே படிச்சு ஈவினிங் ஆயிடுச்சு. என்னதான் எக்ஸாம் இருந்தாலும் ஜிம் மிஸ் பண்ண முடியுமா? ஸோ 2 வாழை பழத்தை லோட் பண்ணிட்டு ஜிம் கிளம்பிட்டேன். ஜிம்ல இன்னைக்கு நம்ம ஃபேவரட் செஸ்ட் டே. இன்னைக்கு போடுற ஒர்க் அவுட்ல ஷோல்டருக்கு எதுவும் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ அவனுக்கு தேவையான ஸ்ட்ரெச்சிங் எல்லாத்தையும் போட்டு ஒர்க் அவுட்ல இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டே மங்களகரமா பெஞ்ச் பிரஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 4 செட்டு ஹெவியா, அடுத்து பெக் ஃபிளைஸ் ஒரு 4 செட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி போடுங்க, செம்மையா இருக்கும். அடுத்து இன்க்ளைன் ஸ்மித் மிஷின்ல ஒரு 3 செட்டு. புஷ் பண்றதே கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா போட்ட ஒர்க் அவுட் அப்படி. இன்க்ளைன் ஃபிளைஸ் ஒரு 3 செட்டு. மன்னிச்சிருங்க மக்களே, போடும்போது ஃப்ரேம் விட்டு வெளியே போயிட்டேன். லாஸ்டா செஸ்ட் பிரஸ் ஒரு 3 செட்டு. போட்டு முடிச்சதும் சட்டையை கழட்டினாதான் தெரியுது செஸ்ட் நல்லா படா சைஸ் ஆயிட்டு இருக்குன்னு. இன்னைக்கு போட்ட வேரியேஷனை ட்ரை பண்ணி பாருங்க, பம்புக்கு நான் கேரண்டி. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அம்மா கையால் கடாய் பன்னீர் வித் பரோட்டா அதை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு சச்சின் மூவி பார்த்துட்டு மனமா ஒரு கப் காஃபி. நைட் டைம்ல ஏன் காஃபின்னு தானே பாக்குறீங்க? நாளைக்கு எக்ஸாம் இல்லையா, நோட்ஸ் எழுதணும் இல்லையா, தூக்கம் வரக்கூடாது இல்லையா, அதனால ஒரு கப் காஃபி. எப்படியோ தூங்காம ஒரு வேளை நோட்ஸ் எழுதி முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன, வழக்கமான ஸ்கின் கேர் ரொட்டீன். என் மூஞ்சில புலி வரதுக்கான காரணமே இந்த சீரம் தான். அப்படியே சீரம்லாம் அப்ளை பண்ணிட்டு ஃபிளாட் ஆயிட்டேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த ஃபாலோ பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். சென்று வரேன்.